வணக்கம் திரு ஐயநாதன். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சட்டப்பேரவையில் நடைபெற்ற நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்க்கட்சிகள் ஒருபுறம் வெளிநடப்பு, அண்ணா பல்கலை பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை மிக தீவிரமாக கையில் எடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆளுநர் ஒரு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார். என்ன உணர்த்துது இவையெல்லாம்? தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒரு திட்டவட்டமான ஒரு செயல்பாட்டை நீண்ட காலமாக வகுத்து அதன் அடிப்படையில் தான் அது செயல்பட்டு வருகிறது. இதுவரை இருந்த எந்த ஆளுநரும் இந்த மாதிரிலாம் சொல்லாது இவர் சொல்றாரு. எடுத்த உடனே தமிழ்தாய் வாழ்த்தை பாடிட்டு அதுக்கப்புறம் ஆளுநர் உரையை படிச்சு முடிச்சிட்டதுக்கு பிற்பாடு தேசிய கீதம் பாடுவாங்க. இது மரபு கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒன்று தான். இதை இவர் இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இவர் விருப்பத்துக்கு தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஆளுநர்கிட்ட இருக்கு. அதாவது அரசமைப்பு படி என்ன அவர் செய்ய வேண்டுமோ அதைத்தான் அவர் செய்யணுமே ஒழிய அவருடைய விருப்பத்துக்கு இந்த அவை நடக்கணும், தேசிய கீதத்தை முன்னாடி தான் பாடணும், பின்னாடி பாடக்கூடாது அப்படின்ட்டு இவர் அந்த ப்ரியாரிட்டி எல்லாம் மாத்தி சொல்றாரு. அவரு இதுல எப்படி இதெல்லாம் ஏத்துக்க முடியும்னு தெரியல. இது வரைக்கும் எந்த ஆளுநரும் அவர் சொல்லாததை இவர் புதுசா சொல்றாரு. ஒரு முறையும் அவர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசுடைய செயல்பாடு, சட்டப்பேரவை நடவடிக்கைகள் இப்படி ஒன்னும் இந்த தமிழ்நாட்டுல எல்லாமே தப்பா இருக்குது அப்படின்றத அவர் இந்த மக்கள் மத்தியில அவர் நிலைநிறுத்த பாக்குறாரு, எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாரு. இது மிக மிக தவறான ஒரு செயல். யூ ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்டேட். இந்த அரசினுடைய நீங்க ஒரு அங்கம். இந்த அரசு சொல்ல நினைக்கக்கூடியதை அது இந்த ஆண்டில் எதை செய்யறதுக்கு நினைக்குதோ அதுதான் ஆளுநருடைய உரை. அதை நீங்க முதல்ல படிச்சிருங்க. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆளுநர் மாளிகைக்கு போய் நீங்க நினைக்கக்கூடியது பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு ரெவியூக்கு உட்படுத்தலாம், ஒரு பொது விவாதத்துக்கு உட்படுத்தலாம், நாமெல்லாம் கூட பேசலாம், விவாதத்துல பேசலாம். அப்ப நீங்க சொல்லுங்க தமிழக அரசு என்ன தவறு செஞ்சிருக்குது, எதை இங்க தமிழ்நாட்டுல தப்பா செய்யறாங்க அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு இவர் வர்றது நிக்கிறது, இது நடக்காதுன்னு தெரியும் ஆனா அது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு போயிடுறது. போன முறை அவை குறிப்பில் இருந்த விடயங்கள், அது ஆளுநர் உரையில் இருந்த குறிப்பு விடயங்களையே இவர் தவிர்த்து விட்டு பேசுறாரு. இதுக்கெல்லாம் எந்த உரிமை, எந்த ஆளுநருக்கு, எந்த அரசமைப்பு சட்டப்படி எப்படி தரப்படுகிறது என்பதெல்லாம் தெரியவே இல்லை. அவர் பாட்டுக்கு போறாரு. என்ன, ஆளுநர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாது. இந்த ஒரே ஒரு இம்யூனிட்டியை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டையும் அவமதிக்கிறாரு, தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவையையும் அவமதிக்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய அரசை அவமதிக்கிறாரு. இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இதையே தான் அந்த ஆளுநர் செஞ்சிட்டு இருக்காரு. இதை ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். இது திமுக அரசு மீதான ஒரு அழுத்தத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பா இருக்கும் நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் குறிப்பிடுறாரு, சபாநாயகரிடமும் முதலமைச்சரிடமும் நான் தேசிய கீதத்தை இசைக்க சொன்னேன், ஆனா அவங்க திட்டவட்டமா மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் அலுவலகத்துக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கும் அவர் டேக் பண்றாரு. இது திமுக அரசு மீதான ஒரு அழுத்தத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, நெருக்கடியா மாறும் நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன், தேசிய கீதத்தை எடுத்த உடனே தான் பாடணும் அப்படின்ட்டு எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது? தமிழக அரசு தொட்டு ஒரு அவையில ஒரு பரப்பை கடைபிடிக்குது. திமுக அரசாகட்டும் அதிமுக அரசு அது வேற. எடுத்த உடனே தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவோம், அதுக்கப்புறம் எல்லா விதமான ஆளுநருடைய உரை நடக்கும், அதற்கு பிறகு சபாநாயகர் எல்லாரும் ஆளுநர் உரை எழுதி நிற்பாங்க, தேசிய கீதம் இசைக்கப்படும், முடியும். இதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. முதல்ல இதை பாடு அப்படின்னு சொல்றது, நீங்க சொல்றது ஏத்துக்கணும்ன்ற கட்டாயம் இது எங்கேருந்து வருது? எங்க அந்த அவமதிப்பு வருதுன்னு சொல்றீங்க? அப்ப இவ்வளவு காலமா இருந்த ஆளுநர்கள் வலியுறுத்தாத ஒரு விடயத்தை, நீதிமன்றத்தால சொல்லப்படாத ஒரு விடயத்தை நீங்க வலியுறுத்துறீங்க அப்படின்னா இது உங்க இஷ்டத்துக்கு பார்ப்பட்ட ஒரு செயலைத்தான் இருக்கே ஒழிய அரசமைப்பு ரீதியான ஒரு பொறுப்புணர்வையோ கடமையோ அது வலியுறுத்தவில்லை. இவருடைய செயல் வலியுறுத்தவில்லை. இது தமிழக அரசுக்கு அழுத்தமா கேக்குறீங்க. தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு ஆளுநர் மாளிகையில இருந்து உங்களுக்கு என்ன, யூ ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்டேட். இந்த அரசின் மீது அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த அழுத்தம் உங்களை இப்போ அண்ணா பல்கலையில நடத்த விட அண்ணா பல்கலைக்கு வேந்தரை துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? இவர் தானே வேந்தர். அப்ப இஸ் த பர்சன் ஹூஸ் ரெஸ்பான்சிபிள், who should have to take the responsibility. பொறுப்பை ஏற்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்களே பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி ஆளுநர் வேறு அரசு வேறு அப்படின்ட்டு நீங்க பிரிச்சு காட்ட பாக்குறீங்களா? எத்தனை முறை தான் உங்களை உச்ச நீதிமன்றம் கண்டிக்கும்?
கேட்கிறேன். நன்றி திரு ஐயநாதன். அப்போ இது வந்து மிக மிக தவறான ஒரு நடவடிக்கையில் ஆளுநர் ஈடுபடுகிறார். இதை அவர் மாத்திக்கணும், இல்லாட்டி இந்திய ஒன்றிய அரசு அவரை மாற்றணும். நன்றி திரு ஐயநாதன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமை